இப்போ என்ன சொல்றது அண்ணா? இவ மரியாதை தெரியாத பொண்ணு. நம்ம வீட்ல இதெல்லாம் செல்லாது இல்லையா? நீங்க நல்லவரு, மரியாதை தெரிஞ்சவரு. உங்க முன்னாடி என்ன மறைக்க போறேன்? ஆனா இவளோட வாழ்றது இப்போ சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கு. பெரிய மாமா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. வணக்கம் பெரிய மாமா. நல்லா இரு, சந்தோஷமா இரு. உங்க உடம்பு இப்போ எப்படி இருக்கு? ஏதோ போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லபடியா இருக்கு. உன்னோட கல்யாணத்துக்கு என்னால வர முடியல. ஏன்னா ஒரு வீட்டுல பூநூல் கல்யாணம் இருந்துச்சு, அதான் போக வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்னோட ஒய்ஃப் பத்தி ரொம்ப லட்சணமான பொண்ணு. உன் குடும்பத்தோட சந்தோஷம், அமைதி, ஐஸ்வர்யம் எல்லாமே இவளோட மகிழ்ச்சியில தான் இருக்கு. அதனால இவளுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராம பாத்துக்கோ. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இரு. நீங்க சொல்றது நிஜம்தானா? நம்ம குடும்பத்தோட ஐஸ்வர்யம் இந்த பொண்ணு மேலையா இருக்கு? ஆமா. முகத்தை பார்த்தே எப்படி உங்களால சொல்ல முடியுது? அற சம்பந்தி, எல்லாமே முகத்துல தான் எழுதியிருக்கோம். ஆனா முகத்தை சரியா வாசிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப குறைவு. அது அந்த கடவுள் ஈசனோட அருள் தான். அதான் என்னால அப்பப்ப சிலரோட முகத்தை வாசிக்க முடியுது. போப்பா போ, நீ உன்னோட ரூமுக்கு போ. இன்னைக்கு நீ வெளியே போறது அவ்வளோ நல்லது இல்லை. அர்ஜுன், இது பெரிய மாமா இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காரு, உட்காந்து பேசு. என்னாச்சு அர்ஜுன், தூக்கம் வரலையாப்பா? ரொம்ப வெக்கையா இருக்கு. கொஞ்ச நேரம் ஃபேன் போட்டுக்கலாமா? அர்ஜுன், ஃபேன் போட்ட உடனே என் கால்ல வலி ஆரம்பிச்சிருதுப்பா. அது மட்டும் இல்லாம கரண்ட் பில் வேற தனியா வரும். உனக்கே தெரியும்ல, நம்ம குடும்ப செலவுகளை சமாளிக்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. இங்க வா, நான் உன் தலைய கோதி விடுறேன். இல்ல இல்ல அம்மா, பரவாயில்ல, நீங்க தூங்குங்க. அர்ஜுன், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். நீ உன் பழக்கத்தை ரொம்ப கெடுத்து வச்சிருக்க. இப்போ ஃபேன் இல்லாம உனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இது நியாயமா? இன்னும் 2 நாள் கழிச்சு ஏசி மிஷின் வேணும்னு கேட்ப. நான் உன்கிட்ட ஒன்று சொல்றேன் அர்ஜுன், நம்ம வீட்டுல ஏசி போடுறது பத்தி நினைச்சு கூட பார்க்காத. உனக்கு அந்த ப்ரமோஷன் எக்ஸாம் முடியற வரைக்கும் நான் உன் ரூம்ல தான் தூங்குவேன். புரிஞ்சுதா? ஆமா ஆமா அம்மா, எனக்கு புரியுது. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நீ ஒவ்வொரு எக்ஸாம் அப்பவும் என் ரூமுக்கு வந்து தான் தூங்குவ, என் ரூம்ல வந்து தான் படிப்ப இல்லையா? இப்ப பாரு, எல்லா பழக்கத்தையும் மாத்திக்கிட்டு. என்னப்பா? இல்லம்மா, அது அப்படி இல்ல. சின்ன வயசு பழக்கத்தை சின்ன வயசுலயே அதோட விட்டுறணும். இந்த வயசுல நான் குழந்தைத்தனமா இருந்தா நல்லாவா இருக்கும்? அது இல்லாம காலேஜ் டைம்ல நான் தனியா தான் படிச்சேன், அப்புறம் தனியா தான் தூங்குனேன். நான் அதுக்காக அவளை ஒருபோதும் கூப்பிடல. அர்ஜுன், ஆனா இது உன்னோட எக்ஸாம், உன்னோட ப்ரமோஷன் எக்ஸாம். காலேஜ் எக்ஸாமை விட இதுதான் ரொம்ப முக்கியம். நீ எப்படி இப்படி பேசலாம்? உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சாதான சம்பளம் கூடும், வீட்டுக்கு காசு வரும், 4 காசு அதிகமா வரும் இல்லையா? இந்த எக்ஸாம நீ மனசை ஒருநிலைப்படுத்தி எழுதணும், சரி? அப்புறம் ஏன் இன்னைக்கு நீ படிக்கல? அம்மா, நான் எப்படி படிப்பேன்? இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். உங்களுக்கே தெரியுமே, நான் காலையில என்னோட ஆபீஸ்க்கு போயிட்டு அப்புறம் நீங்க சொன்னதை செய்ய ஓடி ஓடி இப்பதான் ஆபீஸ்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் அம்மா. ஆமா ஆமா ஆமா, நான் மறந்துட்டேன். பாரு, நீ நிம்மதியா தூங்கு, சரியா? ஆனா ஒண்ணு நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ அர்ஜுன், இந்த எக்ஸாம்ல எந்த சோம்பேறித்தனமும் கூடாது, சரியா? உன் மனசாரப்படி இனிமே தினமும் இப்படி இருக்க கூடாது, சரி? தூங்க இப்போ, தூங்கிப்போ. அப்புறம் அர்ஜுன், உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? நீ இப்போ கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுப்பா. கொஞ்சம் பொறுத்திருந்தா உன் எக்ஸாமும் முடிஞ்சிருக்கும். நீங்க தான் சொல்றீங்க அம்மா, ஆனா நீங்க எல்லாரும் தானே என்னை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தினீங்க. இப்போ யாருக்கு தெரியும் அர்ஜுன், உன் கல்யாணத்துல இவ்வளவு குழப்பம் நடக்கும்னு? ஆமா,
இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா வருவான்னு நாங்க நினைக்கவே இல்லை. அவளை அவங்க வீட்டுக்கே அனுப்பலாம்னு தான் இருந்தேன். ஆனா சம்மந்தி தடுத்துட்டாரு. அவர் பேச்ச தட்ட முடியல. சரி விடு, நீ தூங்கு. சின்ன சித்தி, நாளைக்கு நீங்க ஃபங்க்ஷனுக்கு வருவீங்க தானே? இல்லப்பா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல? உனக்கு 2 ஸ்டெப்ஸ் கத்து கொடுத்ததுக்கே உன் பாட்டி என்ன என்னோட பிறந்த வீட்டுக்கே அனுப்ப பார்த்தாங்க. நாளைக்கு மட்டும் நான் ஃபங்க்ஷனுக்கு வந்தா இந்த வீட்ல என்ன பூகம்பம் வெடிக்குமோ தெரியாது. அம்மா போறாங்கன்னா உங்களால ஏன் போக முடியாது? பெரிய அக்கா போவாங்க. அம்மா சொல்லியிருக்காங்க பாட்டி கூட்டிட்டு வந்தா அவங்க வரேன்னு. அப்பா அவங்க கண்டிப்பா வருவாங்க. அப்போ பாட்டி என்னையும் கூட கூட்டிட்டு போனா தான் என்னால வர முடியும். பாட்டி என்ன கூட்டிட்டு போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கும். ப்ளீஸ் சித்தி, நீங்களும் வாங்க. எனக்கு அவ்வளோ சூப்பரா டான்ஸ் கத்து கொடுத்தீங்க. நீங்க அங்க வரலன்னா எப்படி? நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, முக்காடு போட்டுட்டு வந்துருங்க. இப்ப வீட்டுக்கு முன்னாடி தானே நடக்குது, சத்தம் இல்லாம வந்துருங்க. என்னோட டான்ஸ் முடிஞ்ச உடனே நீங்க பின்வாசல் வழியா நம்ம வீட்டுக்குள்ள வந்துருங்க. யாருக்கும் இதை பத்தி தெரியாது. ஆனா ப்ளீஸ் நீங்க வாங்க சித்தி, ப்ளீஸ். நீங்க எவ்வளவு சமத்து. உண்மையா சொல்ல போனா எனக்கு வரணும்னு தான் ஆசை. நம்ம வீட்ல இருந்து எல்லாரும் போனா நானும் வந்துருவேன். அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. அது நடக்காது. பாட்டி அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க, உன் பொண்ணு இப்போ பெரியவளா வளர்ந்துட்டா, நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, அதனால நீ மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாதுன்னு. அட கடவுளே, ஏற்கனவே சொல்லிட்டாங்களா? ஆமா, அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்றேன் சித்தி. சித்தி, நீங்க யாருக்கும் தெரியாம வந்துருங்க ப்ளீஸ். சரி சரி, நான் கண்டிப்பா அங்க வர ட்ரை பண்றேன். ப்ராமிஸ். இப்ப தூங்கு. குட் நைட். ப்ராமிஸ். நிஜமாவே ப்ராமிஸ். ஒரே நாள்ல இந்த வீட்ல எவ்வளவு விஷயம் நடந்துருச்சு. அக்கா சொன்ன மாதிரியே தான் நடக்குது. அத்தை என்ன அந்த ரூம்ல இருக்க விடல. அவங்க பையன் ரூம்ல போய் தூங்கிட்டாங்க. நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேன்? எனக்கு எதுக்கு இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாங்க? என் பொண்டாட்டியை வேற ரூம்ல தூங்க வச்சுட்டாங்க. எனக்கும் மகானாவுக்கும் இடையில பேச்சே ஆரம்பிக்க மாட்டேங்குது. என்ன கஷ்டம் இது? இன்னைக்கு இவ்வளோ நடந்திருக்கு, ஆனா எங்களால கொஞ்சம் கூட பேச முடியல. பாக்குறேன் அவ தூங்கிட்டாளான்னு. தூங்கிட்டா? தூங்கிட்டேன். தூங்கிட்டேன்னா எப்படி மெசேஜ் பண்ற? நான் எங்க மெசேஜ் பண்றேன்? இது என்னோட ஆத்மா. ஆஹா, என்ன கிண்டல் பண்றியா? நீங்க ஏன் இன்னும் தூங்கல? சீக்கிரம் தூங்குங்க, இல்லன்னா அத்தை பயங்கரமா திட்டுவாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா. அப்போ இங்க வந்துடுங்க. எனக்காக வருத்தப்பட்டா என்கிட்டயே வந்துடுங்க. வர முடிஞ்சா கண்டிப்பா வந்திருப்ப. வர முடியலன்னா பேசாம தூங்குங்க. ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. எனக்கு தூக்கம் வருது. இன்னைக்கு என்ன இந்த வீட்டை விட்டே தொடுத்த பார்த்தாங்க, இப்போ SMS பண்றத பார்த்துட்டா அவ்வளவுதான். இது உங்க வீடு, உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் வெளியே இருந்து வந்தவ, எல்லாரும் என்னதான் திட்டுவாங்க. நீ இதை உன் வீடா நினைக்கலையா? இல்ல, எந்த வீட்ல சின்ன விஷயத்துக்கு கூட வெளியே போன்னு மிரட்டுறாங்களோ அது என் வீடா இருக்க முடியாது. சரி, தூங்குவோம். குட் நைட். சரி, தூங்குவோம். குட் நைட்.
அர்ஜுன், அம்மா. உன் போன்ல இருந்து ஏன் அடிக்கடி டிக் 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 டிக்னு சத்தம் வருது? இல்லம்மா, அது கம்பெனிக்காரங்க ஏதாச்சும் விற்கிறதுக்கு மெசேஜ் அனுப்புவாங்களே, அதுதான். நீ இந்த மாதிரி ஏமாத்துக்காரங்க பேச்செல்லாம் கேட்டு நம்பாத அர்ஜுன். நீ தூங்கு. உனக்கும் தூக்கம் வேணும் இல்லையா அர்ஜுன்? ஆமாம்மா. சரி, போன் ஆஃப் பண்ணிட்டு வை. சரிம்மா, வைக்கிறேன். சரி, தூங்கு. அம்மா, இந்த முட்டி வலி குறையவே மாட்டேங்குது அர்ஜுன். ஹே துர்காதேவி, எங்க மேல கருணை காட்டு. என் அர்ஜுன் மேலையும் தான். அவன் மட்டும் இந்த எக்ஸாம்ல நல்லபடியா பாஸ் பண்ணிட்டா உன்னை பார்க்க கோயிலுக்கு வரேன் தாயே. கொழுந்தனாரே, ஓ கொழுந்தனாரே, ஏ சின்னவளே, கொழுந்தனாருங்க. அக்கா அவரு ரெடி ஆகிட்டாரு, ஆனா இப்ப ஸ்கூட்டர்ல உட்கார்ந்திருக்காரு. நான் என்ன சொல்லட்டும்? அவர் ஏன் இப்ப ஸ்கூட்டர்ல உட்கார்ந்திருக்காரு? அண்ணி, அவருக்கு ஸ்கூட்டர்ல தான் ஃபங்க்ஷனுக்கு போகணுமா? பாருங்களேன். வீட்டுக்கு பக்கத்துல தானே ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு எதுக்கு ஸ்கூட்டர் வேணும்? அண்ணி அண்ணி அண்ணி, நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு ஸ்கூட்டர் எடுக்கலன்னா வேற எப்பதான் எடுக்கிறது? அதுவும் இல்லாம மெக்கானிக் சொல்லியிருக்காரு அப்பப்போ ஸ்கூட்டர் எடுத்து ஓட்டணும்னு, இல்லன்னா பேட்டரி வீணா போயிரும். அப்போ 2 நாளைக்கு ஒரு தடவை அதை தொடச்சு கொசு வலையால மூடி வைங்களே. அப்பப்ப மார்க்கெட்டுக்கு தான் எடுத்துட்டு போங்களே. பெட்ரோலுக்கு எங்க போறது? என்ன நம்ம வீட்டுல பெட்ரோல் கிணறவா வெட்டி வச்சிருக்கோம்? அண்ணி பாருங்க. அக்கா அக்கா, போதும், 2 பேரும் சண்டை போடாதீங்க. போதும். கொழுந்தனாரே, நீங்க ஒண்ணு சொல்லுங்க. பக்கத்துல தானே ஃபங்க்ஷன், அதுக்கு ஸ்கூட்டர் அவசியமா? அண்ணி, அங்க ஊர்ல இருக்கிற எல்லாரும் வருவாங்க, என் வண்டியை காட்டணும்ல. நீங்க என்ன இப்படி பேசுறீங்க? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல தானே போக போறோம், பெட்ரோலும் கம்மியா தான் செலவாகும். இது கரெக்ட் கொழுந்தனாரே, அவர் சொல்றது சரிதான். சின்னவளே சரிதான். இப்ப கிளம்பணும், இல்லன்னா லேட் ஆகிடும். மூத்த மருமகளும் நம்ம கூட வரல. அவ எங்க போனா? மூத்த மருமகளே, சொல்லுங்க அத்தை. சொல்லுங்க அத்தை. மூத்த மருமகளே, நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, அதனாலதான் உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன். புரிஞ்சுச்சா? நேரத்துக்கு ரெடி ஆனாதான் கூட்டிட்டு போவேன், இல்லன்னா வீட்டுல தான் இருக்கணும். அத்தை, நான் அங்க வர எப்பவோ ரெடி ஆயிட்டேன். அப்புறமா அத்தை, ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு. பாரோக்கும் வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அவளையும் கூட. பரோக்கு நம்ம கூட அங்க ஃபங்க்ஷனுக்கு வரணுமா? அப்புறம் மீதா, அவளுக்கு ஆசை இல்லையா? பிரியம்மா, நான் என்ன சொல்றேன்னா, வீட்டு மருமக எல்லாருக்கும் வரணும்னு ஆசை இருக்கு. அவங்கள கூட்டிட்டு போலாமே. பக்கத்துல தானே ஃபங்க்ஷன், நம்ம கூட வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்துருவாங்க. நீ என்ன சொல்ல வர்ற? புது பொண்ணையும் கூட்டிட்டு போகணுமா? அத்தை 3 பேரும் போனா அவளும். நான் உங்க 3 பேரையும் கூட்டிட்டு போறேன். அமைதியா வந்தீங்கன்னா சரி. யாராவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க 3 பேரையும் வீட்லயே இருக்க சொல்லிடுவேன். சரி பெரியக்கா, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். கேளு. வீட்ல இருக்கேன்றதுக்காக ஏதாச்சும் புதுசா வில்லங்கம் பண்ணிடாத, புரிஞ்சுதா? ஏய் பெரிய மருமகளே, கோக்கன் வர்றேன்னு சொன்னானே, அவன் எங்க? ஆமாத்த, போன் பண்ணாரு. அவரு சீக்கிரமா கடையில வேலை முடிஞ்சதும் நேரா போட்டி நடக்கிற இடத்துக்கே வந்துடுறேன்னு சொன்னாரு. பாருங்க, போல்ட்டு அண்ணா வருவாகா இல்லையான்னே தெரியல. அவருக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் இப்போ கிளம்புறேன், எனக்கு போட்டோ எடுக்கணும். நீங்க 2 பேரும் ஏன் அங்க சித்தி கிட்ட நிக்கிறீங்க? சீக்கிரம் இங்க வாங்க. ஹே மிஸ்டி, இங்க வா. அட இங்க வா. உன்னை யாரு ரெடி பண்ணி விட்டது? வேற யாரு பண்ணிருக்க போறாங்க அக்கா? நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அது வந்து அத்தை, அவங்க தான் சொன்னாங்க வீட்ல இருந்தே ரெடி ஆகி வரணும்னு. இல்லனா இவள போட்டியில கலந்துக்க விட மாட்டாங்களாம். பாட்டி, இனி லேட் பண்ணாதீங்க. எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. அங்க இப்போ ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிரும். நீங்க என்ன இங்க உட்காந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நீ சொல்லு, நீ அதுல கலந்துகிட்டு பரிசு ஜெயிப்பியா மாட்டியா? எனக்கு எப்படி தெரியும்? அடா, நான் டான்ஸ் ஆடும்போது நீங்க எல்லாரும் கண்டிப்பா எனக்காக கை தட்டணும். மத்த 2 பேரும் எங்க? இதோ வந்துட்டே இருக்காங்க. இதோ வந்துட்டோம் அம்மா.
ஆனா தப்பா நினைச்சுக்காத. மிஸ்டியோட டான்ஸ் போட்டி இருக்கு, அதான் போக வேண்டி இருக்கு. உன்னை இப்படி தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்ல. பாவம், இவ நம்ம வீட்ல தனியா இருப்பாளே. யாரு பாவம்? இவ ஒன்றும் பாவம் இல்ல. அப்புறம் கேளு, உனக்கு இப்பதான் கல்யாணமாக இருக்கு, அதனால ஒரு வருஷத்துக்கு நீ எங்கேயும் போக கூடாது. உங்க 3 பேரும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் இவங்களை கூட்டிட்டு போறோம். நாங்க பாரபட்சமா நடத்தல, ஞாபகம் வச்சுக்கோ. இதுதான் இந்த வீட்டோட பழக்கம். சரிங்க அத்தை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்ல தனியா இருக்கேன்றதுக்காக கால்ல சலங்கை கட்டி ஆட ஆரம்பிச்சிடாத. உன்னை நேத்தே ஊருக்கு அனுப்பி இருக்கணும். மூத்த மருமகளோட அப்பா தான் உன்னை காப்பாத்தினாரு. உன் தலையெழுத்துல அவருக்கு என்ன நல்ல லட்சணம் தெரிஞ்சதோ. அப்புறம் உன் கூட பூத்தோவை விட்டுட்டு போறேன். பூத்தோ அட நம்ம வீட்டு வேலைக்காரன். அவன் உன்னையும் இந்த வீட்டையும் நல்லா பார்த்துப்பான். ரொம்ப நம்பிக்கையானவன். அண்ணி நம்ம கிளம்பலாம், ரொம்ப லேட் ஆகுது. கிளப்ல என்ன கொஞ்சம் சீக்கிரம் வர சொன்னாங்க. முதல்ல டான்ஸ் ரிஹர்சல் பண்ணிட்டு அப்புறம் தான் என்ன ஸ்டேஜுக்கு விடுவாங்களாம். சரி, மிஸ்டி கிளம்பலாம். ஆனா இவ்வளவு சீக்கிரம் ஹால் கதவை திறந்திருக்க மாட்டாங்க. இல்ல போய் பார்க்கலாம். ஆஹானா, நீ கொஞ்சம் பத்திரமா இரு, பயப்படாத. நாங்க சீக்கிரம் வந்துடுவோம். அக்கா, இதுல பயப்பட என்ன இருக்கு? இங்க என்ன திருடனா வரப்போறான்? ஆமா, வந்தாலும் வருவான். ஏன் அவன் வரக்கூடாது? இப்ப அம்மா கூட தூங்க வேண்டி இருக்கேன்னு அந்த திருடன் ரொம்ப வருத்தப்படுவான்ல. நம்ம கிளம்புன உடனே பட்டப்பகல்ல திருடன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனா நம்ம என்ன பண்றது? அப்புறம் வீட்டுல தனியா வேற இருக்கா. இதை விட நல்ல வாய்ப்பு கிடைக்காதுல்ல. ஆனா அண்ணி, உங்க அர்ஜுன் அண்ணா சின்ன சின்ன திருட்டு வேணா பண்ணுவாரு. ஆனா கொள்ளையடிக்கிறது எல்லாம் அவருக்கு வராது. அப்படியா? அப்படின்னா பரவாயில்ல. அர்ஜுன் அண்ணா வந்த உடனே நீங்க ஏன் கொள்ளையடிக்கலன்னு நான் கேக்குறேன். கொஞ்சம் மெதுவா. ட்ரைனிங்கா? ஆமா, ட்ரைனிங் எடுத்துக்கட்டும், அப்பதான் தெரியும். விடுங்க அண்ணி, ட்ரைனிங்ல ஒண்ணும் இல்ல. வர்றது தானா வரும், எல்லாம் தானாவே நடக்கும். இதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு லேட் ஆகுது. நீங்க கிளம்புங்க முதல்ல. ரொம்ப வருத்தமா இருக்கு. நீதான் மிஸ்டிக்கு டான்ஸ் கத்து கொடுத்த, ஆனா நீயே கூட வர முடியல. பரவாயில்லக்கா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க போயிட்டு வாங்க. ஏய், கிளம்பலையா? வாங்க. டேய் பூத்தோ, சொல்லுங்க அம்மா. எங்க போயிட்ட? வீட்டையும் இவளையும் நல்லா பாத்துக்கோ, சரியா? நாங்க வரதுக்குள்ள வீட்டை சுத்தம் பண்ணிரு. வீட்டு கதவை நல்லா தாழ்பால் போட்டுக்கோ. சரி, வாங்க. பாட்டி, சித்தி கிட்ட கொஞ்சம் பேசணும். அட, இவளுக்கு எங்க இருந்து தான் இவ்ளோ பேச்சு வருதோன்னு தெரியல. இல்ல பாட்டி, டான்ஸ் ஸ்டெப்ஸ் பத்தி கேட்டுட்டு இருந்தேன். சின்ன சித்தி, இதானே அந்த ஸ்டெப்ஸ்? 1 2 3 சரியா இருக்கா? ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா தான் பண்றேன். ஆனா நான் சும்மா ஏதோ ஒரு சாக்கு தான் சொன்னேன். சித்தி, நீங்க என் பர்ஃபார்மன்ஸை பார்க்க வருவீங்கல்ல? நேத்து நைட் ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. சரி, நான் வந்துடுறேன். ஆனா இப்ப முதல்ல கிளம்பு, லேட் ஆகுது. கேளுங்க, சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும். லைட்ஸ் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துடாதீங்க. லைட்ஸ் ஆஃப் ஆன உடனே பின் வாசல் வழியா யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்துடுங்க. சரி, ஆல் த பெஸ்ட். அப்புறம் முக்காடு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க, அப்பதான் யாருக்கும் தெரியாது. எப்படியாச்சும் என் டான்ஸை பார்த்துடுங்க. அது பாட்டி பாத்துறாம ஜாக்கிரதை, ஓகேவா? பி கேர்ஃபுல், ஓகே? இப்போ உன் பேச்சு முடிஞ்சதா? கிளம்பலாமா? ஆல் தி பெஸ்ட். ரைட்டுக்குன் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி நேரா ஃபங்க்ஷனுக்கே வர சொல்லிடுறேன். அவன் வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க பிரியம்மா, சரி. சரி, வாங்க போலாம். வாங்க டாக்கூர் அண்ணே. இதோ எங்க கொழுந்தனாரோட கொள்ளையடிக்கிற பிளான் கேன்சல். ஆகிடுச்சு. அப்பாடா, தப்பிச்சோம். அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு. நல்லது. இப்போ நான் ரெடி ஆக வேண்டிய நேரம். என்ன பண்றது? எப்படி பண்றது? நம்ம போகணுமே. ஆமா, மிஸ்டி இப்படித்தான் சொன்னா. முக்காடு போட்டுக்க சொன்னா. ஆனா இதுல என் முகம் முழுசா தெரியுதே. எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவாங்க. என்ன பண்றது?
இது சரியா இருக்கும். புடவை கலர்லயே இருக்கு. இதுல யாருக்கும் எதுவும் தெரியாது. இதுலயும் கூட முகம் தெரியுது. மிஷ்டி சொன்னா இது வரைக்கும் முக்காடு போட்டுக்க சொல்லி. இதுதான் சரி. இதுல என்ன யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இப்ப பூதோ கண்ணுல எப்படியாவது மண்ணை தூவிட்டு சீக்கிரம் கிளம்பணும். சூரியன் மறைஞ்சிடுச்சு. இப்போ கிளம்பலன்னா மிஷ்டியோட டான்ஸ் ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு போனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இல்ல இல்ல இல்ல, தாழ்பால் போட முடியாது. அப்பதான் நான் ரூமுக்குள்ளதான் இருக்கேன்னு பூதோ நினைப்பான்.